ஹலோ நண்பன் நண்பி, வெல்கம் பேக் டு சரண்டப். இந்த வீடியோவில் நம்ம 2023 ஒரு ஹாரர் சஸ்பென்ஸ் மூவியான கோபேப் இந்த படத்தை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். படத்தோட பிளாட் என்னென்னா, 8 வயசு சின்ன பையனான பீட்டர், இவன் தான் அந்த படத்தோட மெயின் லீடு. ரொம்பவே ஷை டைப் உள்ள ஒரு பையன். ஸ்கூலில் எல்லாருமே அவனை புள்ளி பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா அம்மா கிட்டேயும் சரி ரொம்பவே அட்டாச் ஆகாமல் ரொம்பவே விலகி இருக்கக்கூடிய ஒரு பையன். நைட் அவன் பெட்ரூமில் தூங்கும்போது அவன் ரூமில் இருக்க ஒரு செவுத்து பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குது அவனுக்கு. உடனே அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு இந்த மாதிரி சத்தம் கேட்குன்னு சொல்லும்போது, இது எல்லாமே உன் இமேஜினேஷன் தான் இருக்கும், நீ கவலைப்படாமல் தூங்குன்னு சொல்கிறாங்க. பட் அடுத்த நாள் பார்க்கும்போது அந்த செவுத்தில் அதே மாதிரியான சத்தங்கள் கேட்குது. மறுபடியும் அவங்க அப்பா அம்மா இதெல்லாம் உன்னோட இமேஜினேஷன் தான் இருக்கும், இந்த மாதிரி தொந்தரவு பண்ணாதான்னு சொல்லி அவனை தூங்க வைக்கிறாங்க. ஆனால் பீட்டருக்கு இவங்க அப்பா அம்மா ஏதோ மறைக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் தெரியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த செவுத்து பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குன்றதும் இவனுக்கு புரியுது. இதுக்கப்புறம் என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்துச்சு, அதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சது. நான் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் தான் இந்த படத்தை போய் பார்த்தேன். நிறைய விஷயங்கள் எனக்கு சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த படத்தோட ரன் டைம் 1 hour 28 minutes கிட்ட இருக்கும். ஃபஸ்ட்டு 40 minutes ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், பட் லேக் இருக்காது. ஸ்லோனஸ்ன்றது கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு 40 minutes உங்களுக்கு அந்த கதையை பற்றினா நரேட் பண்ணுவாங்க. என்னதான் நடக்குது, அந்த செவுத்து பின்னாடி என்னதான் இருக்குன்றத ஒரு கியூரியாசிட்டி நமக்கு ஏற்படும். அந்த மாதிரி கதையை கொண்டு போயிருப்பாங்க. அது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். கொஞ்சம் ஸ்லோனஸ் இருக்கும், பட் அது லேக் கிடையாது. அண்ட் செகண்ட் ஆஃப் 30 minutes அதுக்கப்புறம் தான் அந்த கதையை பற்றிலாம் ரிவீல் பண்ணுவாங்க. ஒரு நல்ல ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. யாரும் கெஸ் பண்ணியிருக்க மாட்டோம். மேபி கெஸ் பண்ணியிருப்பீங்க யாராச்சும் ஒருத்தவங்க, பட் மோஸ்ட்லி கெஸ் பண்ணாத மாதிரி தான் அந்த ட்விஸ்ட் இருக்கும். அந்த சீக்வன்சஸில் மிரட்டியிருப்பாங்க. படத்தில் ரொம்ப கம்மியான கேரக்டர்ஸ் தான். பீட்டர்ன்ற அந்த சின்ன பையன், அவனோட அப்பா அம்மா, ப்ளஸ் அவன் ஸ்கூலில் வர ஒரு டீச்சர் அண்ட் ஒரு சில ஸ்கூல் பசங்க, மொத்த படத்தில் இவங்கள மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க. எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த கேரக்டரை நல்லாவே பில்ட் பண்ணியிருப்பாங்க. பீட்டர்ன்ற கேரக்டர் நடிச்ச அந்த சின்ன பையனோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு லோன்லியாக ஃபீல் பண்ணுற ஒரு பையன் எப்படி இருப்பான், அந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் அவன் எப்படி நடந்துப்பான், அது எல்லாமே நல்லாவே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கான். அண்ட் பீட்டரோட அம்மா கேரக்டரில் நடித்த லிஸி கேப்டன், அவங்களோட பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப நல்லாயிருக்கு. அப்பா கேரக்டரில் ஆண்டனி ஸ்டார் நடிச்சிருப்பார். அவரோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். நிறைய இடத்துல அவர் நம்மளே பயமுறுத்துகிற அளவுக்கு நடிச்சிருப்பார். பாய் சீரீஸில் ஹோம்லேண்டர் சூப்பர் ஹீரோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் சூப்பர் ஹீரோன்னு சொல்ல முடியாது, அவர் தான் அந்த பாய் சீரீஸில் ஒரு ஒன் ஆஃப் த வில்லன். அவர் தான் இந்த படத்தில் பீட்டரோட அப்பாவை நடிச்சிருப்பார். அவரோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. அவர் நிறைய இடத்துல கொடுக்குற ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நமக்கே அள்ளுவிடுது. ஆரம்பத்துலேருந்தே ஒரு மிஸ்ட்ரியாக கொண்டு போய் கிளைமேக்ஸில் அந்த ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணும்போது நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. படத்தோட எண்டிங் ஓப்பன் எண்டிங்காக தான் விட்டுருக்காங்க. அது நல்லா தான் இருக்குது பார்க்கறதுக்கு. ஆனால் சில பேருக்கு இது ஒர்க் அவுட் ஆகணும் போகலாம். மோஸ்ட்லி நிறைய ஹாரர் மூவிஸில் இந்த மாதிரியான ஓப்பன் எண்டிங் தான் விட்டுருவாங்க. ஸோ ஓவராலாக 2023 ரிலீஸ் ஆன படங்களில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹாரர் மூவி இது. இது ஒரு ஃபுல் லென்த் ஹாரர் மூவி மாதிரி தெரியாது உங்களுக்கு. ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. அதனால் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் இந்த படத்தை போய் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்க வாய்ப்புகள் இருக்குது. IMDbலேருந்து 6/10 கொடுத்துருக்காங்க. இந்த படம் அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. உங்களில் எத்தனை பேர் இந்த படம் பார்த்துருக்கீங்க, இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு சந்திக்கிறேன். நான் உங்கள் நண்பன். டாட்டா, பை, see you.